மத்திய அரசு எங்க திணிக்கிறாங்க? ஹிந்தி திணிக்கிறாங்க. இது இன்னும் அமலுக்கு வந்திருக்கிறது. இதுல ஹிந்தி திணிப்புன்னு எப்படி பார்க்க முடியாதுல்ல? சட்டம் வந்திருக்கிறது. சட்டம் இந்த வழக்கு நிலுவை இதுல இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு. அதை பார்க்கலாம், என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதனால அப்படி ஹிந்தி திணிப்புன்னு எப்படி சொல்ல முடியாதுல்ல? இருக்கட்டுங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் 25 அமைச்சர்கள் இங்க வேலை பார்க்கறாங்க. அந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த தோல்வி பயம் வந்ததுனால இவ்வளவு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டணி அமைச்சர் உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒரு 20 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு 15 பேர் வந்திருக்கிறாங்க. ஒன்றிய சேர்மன் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் இவ்வளவு பேர் வேலை செய்யணுமா? அப்ப தோல்வி பயத்தினால்தான் இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் யாரோனா வரலாம், யாரோனா வேலை செய்யலாம். இவ்வளவு பேர் வேலை செஞ்சு என்ன கொடுக்கறாங்க? அவங்க சாதனை சொல்லி ஓட்டு கேட்கறாங்களா? இல்ல, உனக்கு எவ்வளவு தரேன், பணம் எவ்வளவு வேணும், எவ்வளவு பொருள் தர. இதுதான் பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் நம்பி இருக்கிறாங்க திமுக. ஆனா நாங்க நம்பி இருக்கிறது மக்களுடைய பலம், பொதுமக்களுடைய பலம். இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்கள் முன்னேற்றம் இல்லாத மக்கள். எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது இந்த தொகுதியில. வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம், இப்ப உதயநிதி வருவார் நாளைக்கு, நாங்கள் உடனடியாக நந்தன் கால்வாய் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார். இதான் 50 வருஷமா கேட்டு அழுத்து போச்சு. ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு ஒரு 300 கோடி இவங்களால ஒதுக்க முடியலன்னா என்ன ஆட்சி செய்யறாங்க? வானம் பார்த்த பூமி இந்த மாவட்டம். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் நேரத்தில் அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை துறிஞ்சிராறுல இணைச்சு, தென்பெண்ணை துறிஞ்சிராறு இணைச்சு நந்தன் கால்வாயில தண்ணி விடுறதுக்கு 44 ஏரியில நிரப்புற திட்டம் அது. இது உங்களால 300 கோடி செலவு பண்ண முடியாதா? சாராயத்தில் அவ்வளவு வருது, வருமானம் வருது இல்ல? கிக்கு இல்ல சாராயத்தில், டாஸ்மாக்ல கிக்கு இல்லன்னு சொல்றது தெரியுது. அப்புறம் இதுக்கு தெரியல உங்களுக்கு? நன்றி. உறுதியா நாங்க பேசுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நாங்கள் உறுதியாக வலியுறுத்துவோம். அதே வேளையில் மாநில அரசு எடுப்பது சர்வே, மத்திய அரசு எடுப்பது சென்சஸ். மத்திய அரசு சென்சஸ் எடுத்தால் அது ஒவ்வொரு சாதியினுடைய தலை எண்ணிக்கை தான் வெளிவரும், அந்த விவரங்கள் வெளிவரும். ஆனால் மாநில அரசு எடுத்தால் ஒவ்வொரு சமுதாயத்துடைய நிலை, சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ் மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆக இருவரும், தனியா மத்திய அரசு எடுக்கட்டும், மாநில அரசு எடுக்கட்டும். இவர் ஏன் எடுக்க மாட்டார்? மத்திய அரசு எடுக்கிறது வலியுறுத்துவோம். மத்திய அரசு என்னைக்கு சென்சஸ் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எடுக்க முடியும். தனியா தமிழ்நாடு மட்டும் எடுக்க முடியாது. சென்சஸ் என்னைக்கு எடுக்கிறதா? சென்சஸ் இப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகள் எடுக்கணும். 2021 எடுத்திருக்கணும். ஆனா கரோனானால எடுக்க முடியல. அடுத்து எடுப்பாங்க 25 26 என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு கூடுதலா சாதிவாரி கணக்கு சேர்த்து எடுக்க நாங்கள் நிச்சயமா வலியுறுத்துவோம். ஆனால் அதுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்ததுன்னா என்ன பண்ண போறாங்க? அதனால இது ஏமாற்று வேலை. இவர் முதலமைச்சர் சொல்றது ஏமாற்று வேலை. மாநில அரசு எடுக்கலாம், இவர் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே. அதானே நாங்க திருப்பி கேட்டுட்டு இருக்கிறோம். சரி, நன்றி.